அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த காணொளி பதிவில் டிஆர்பி டிசிசிபிக்கு பயன் தரக்கூடிய வகையில் மிக முக்கியமான டாபிக் ஒன்று தான் மத்திய மாநில கூட்டுறவு நிர்வாகம். இது சார்ந்த ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த காணொளி பதிவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கான அஃபீஷியல் டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய பொறுத்தளவில் காமனாக கூட்டுறவு நிர்வாகம், அதாவது மத்திய அளவில் எப்படி இருக்குது, மாநில அளவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓரளவு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடும் பட்சத்தில் கண்டிப்பாக அதிலேருந்து கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மத்திய கூட்டுறவு அமைச்சகம். இந்த கூட்டுறவு அமைச்சகம் என்பது 6/7/2021 தான் நிறுவப்படுது. அதற்கு முன்னால் மத்திய அரசாங்கத்தில் இந்த கூட்டுறவு அமைச்சகம் அப்படின்னு சொல்லி தனி ஒரு அமைச்சகம் கிடையாது. அதற்கு முன்னால் கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வேளாண்மை அமைச்சகத்திற்கு கட்டுப்பாட்டுக்கீழே தான் வந்தது. இந்த 6/7/2021 பிறகு மத்திய அளவில் குறிப்பாக பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மத்திய கூட்டுறவு அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டு கீழே வந்தது. தற்பொழுது இந்த மத்திய கூட்டுறவு அமைச்சகத்துடைய அமைச்சராக இருப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் திரு அமித்ஷா அவர்கள். இவர் உள்துறை அமைச்சராகவும் தற்பொழுது பதவி வகிக்கிறார். மத்திய கூட்டுறவு அமைச்சகத்தின் தற்போதைய செயலாளராக யார் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் ஆஷிஷ் குமார் குட்டானி அவர்கள் இருக்கிறாங்க. காமனாக பார்த்துக்கிட்டிங்கன்னா செக்ரட்டரி லெவலாக இருந்தாலும் சரி, அதாவது தலைமை சங்கங்களின் பதிவாளராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் காமனாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் நியமனம் பண்ணுவாங்க. மத்திய கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் உள்ள மத்திய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக தற்போது இருப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் திரு ரவீந்திர குமார் அகர்வால். இவர்கள் தான் தற்போது மத்திய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக இருக்கிறாங்க. இவருடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொன்னால் பல மாநில கூட்டுறவு சங்கங்களை ஆய்வு செய்வது, கண்காணிப்பது தான் இவருடைய மிக முக்கியமான பணி. சரிங்களா? 1942 இயற்றப்பட்ட பல மாநில கூட்டுறவு சங்கத்தில் ஆரம்பித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக 1984. அதன் தொடர்ச்சியாக கடைசியாக 2002 பல மாநில கூட்டுறவு சங்க சட்டம் திருத்தப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழ் தான் இந்த பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகின்றன. இதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் மாநில கூட்டுறவு நிர்வாகம். தமிழ்நாட்டில் தற்போது மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால் திரு கே.ஆர். பெரிய கருப்பன். அதுபோல் கூட்டுறவுத்துறையின் அரசின் முதன்மை செயலாளர் யார் அப்படின்னு சொன்னால் சத்ய பிரதா சாஹூ. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அப்படின்னா திரு நந்தகுமார் ஐஏஎஸ். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கூட்டுறவு நிறுவனங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1983 கூட்டுறவு சட்டத்தின் கீழ் தான் பதிவு செய்யப்படுகின்றது மற்றும் மேலாண்மை செய்யப்படுகின்றது. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர், அதாவது கூட்டுறவுத்துறையுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் எவை அப்படின்னா கடன் கூட்டுறவு சங்கங்கள், நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு ஒன்றியங்கள், கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு அச்சகங்கள். இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவு துறையுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரும். அதுக்கப்புறம் இந்த கூட்டுறவு அமைப்புகள் செயல்படும் நிர்வாக அடக்குமுறை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 3 கூட்டுறவு நிறுவனம் தான் 3 அடுக்கு முறையில் செயல்படுது. இது தவிர இருக்கக்கூடிய இதர கூட்டுறவு அமைப்புகள் எல்லாமே 2 அடுக்கு முறையில் தான் செயல்படுது. நுகர்வோர் கூட்டுறவு சங்கம், பால் கூட்டுறவு சங்கம், குறுகிய மத்திய கால கடன் கூட்டுறவு சங்கம். இந்த 3 மாத்திரம்தான் 3 அடுக்கு முறையில் செயல்படுது. இது எல்லாமே 2 அடுக்கு முறை தான். கூட்டுறவுத்துறையுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வராத இதர வகையான சங்கங்கள்லாம் இருக்கும். மீனவர் கூட்டுறவு சங்கம், கைத்தறி கூட்டுறவு சங்கம், தொழில் கூட்டுறவு சங்கங்கள். இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா செயற்பதிவாளர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் வரும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், அங்கே டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்தளவில் இந்த கண்டென்ட்டை மாத்திரம் நீங்கள் படித்தால் போதுமானது. மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.